மார்கழி 15வது தினம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 15வது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த பாடலும் தன் தோழிகளை எழுப்புவதாக அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 14 பாடல்களும் இன்றையோடு சேர்த்து 15வது பாடல்களும் தூங்குகின்ற தன்னுடைய தோழிகளை எழுப்புவதாகவே அமைஞ்சிருக்கும். இன்றையோடு தூங்குறதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் நிறைவு பெற்றிருக்கும். எவ்வாறு எழுப்பணுன்றது இன்றைக்கி என்ன மாதிரி எழுப்புகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதில் முதல் 2 வரிகள், ஏலே இளங்கிலியோ இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மீன் நங்கை மீர் போதருகின்றேன் அப்படின்று முதல் 2 வரிகளில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, தன்னுடைய திருநெல்வேலி பாஷையில் ஏலே இளங்கிலியே அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து சற்று கோபமாகவும் கடிந்தும் இன்னும் உறங்குறியா அப்படின்ற மாதிரியும், அழகான பெண்ணே இளங்கிலியே என்பது அழகான பெண்ணே இன்னும் உறங்குறியா, இன்னும் எழுந்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து அப்படியே அந்த பாடல் வரிகள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்த 2 வரிகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படின்னு அடுத்த 2 வரிகளில் பாடியிருப்பாங்க. அதாவது என்னன்னாக்கா, வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் ஆயறிதும் அப்படின்னும்போது, கோவப்படாதீங்க இதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்னொரு தோழி என்ன சொல்கிற மாதிரி இருக்கும், நீ பேசுகிறதெல்லாம் சரிதான், நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம், இன்னும் நீ தூங்கிட்டே இருந்தீனாக்கா என்ன அர்த்தம், உனக்குன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா அப்படின்ற மாதிரி அங்கே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த 2 வரிகள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்ற மாதிரி அடுத்த 2 வரிகளில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, எல்லாரும் வந்துட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு தோழி எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் உன் வாசலில் காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன மாதிரி சொல்கிறாங்கனாக்கா, எல்லோரும் வந்துட்டாங்களான்னு கேட்கும்போது அதுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, நீயே வேணா எண்ணிப்பார், போந்தார்னாக்கா வந்துட்டாங்களா, போந்தாரோ அப்படின்போது வந்துட்டாங்களா, போந்தார் அப்படின்னு சொல்லி நீயே கவுண்ட் பண்ணிக்கோ எண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு தோழி கடிந்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஆண்டாள் நாச்சியார் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு அடுத்த 2 வரிகளில் பாடி முடிச்சிருப்பாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னாக்கா, கம்சனுடைய மாளிகை வாசலில் குவலையா பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத யானை, அதாவது காவல் யானை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யானை இருக்கும். அந்த யானையை கொன்று கம்சனை கொன்று சானூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனையும் கொன்று முஷ்டிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனையும் கொன்று பகைவர்கள் எல்லாரையும் கொன்ற வல்லானை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வல்லானைன் போது வல்லானை மாயானை, மாயன்னா யார், கண்ணனை பற்றி சொல்கிறது, மாயானை நம் பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் வரியை முடிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து என்ன பேசியிருப்பாங்க, ஒரு பெருமையாக அழகாக கூப்பிட்டு ஏலே இளங்கிலியோ கோபமாக செல்லமாக பேசி, இன்னும் நீ எழுந்துக்கலையா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம், உனக்குன்னா அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எழுந்துக்க மாட்டியா அப்படின்னும்போது அந்த தோழி ஒருத்தி சொல்லுவாள், என்னன்னாக்கா தூங்குகிற தோழி இல்லை கோவிச்சிக்காதீங்க நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்தது என்ன சொல்லுவாங்கனாக்கா, நீ நல்லா தான் பேசுவேன் இதெல்லாம், ஆனால் சொல்கிறது செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு கேட்டுட்டு, இல்லை எல்லோரும் வந்துட்டாங்க, நீயே என்ன கவுண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு முடிச்சுட்டு, அடுத்து கடைசியாக வல்லானை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, வல்லானா வலியவன் பலமானவன் அப்படின்னு சொல்லி அந்த மதையனை அழித்து மற்றும் கம்சனை அழிக்கக்கூடிய மாய கிருஷ்ணனை பற்றி பாடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த 15 நாள்லேயும் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நல்ல விஷயத்துக்காக ஒருத்தவங்களை எழுப்புறது தப்பு கிடையாது, நாம் எழுந்துக்காமல் இருக்கிறதும் நம்ம நல்ல விஷயத்துக்காக எழுப்பாமல் இருக்கிறதும் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்துக்காக எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சில செயல்களை செய்யும்போது
நீங்கள் நினைக்கக்கூடிய எப்பேற்பட்ட விஷயமும் இந்த நாளில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இந்த 15 நாள்லையும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். இதன் பிறகாவது நாம் வந்து இந்த 15 நாள் பாசுரத்தை படித்தோ அல்லது கேட்டோ இருக்கும்போது நாம் உறங்குறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். அதே போல் தூங்குறது வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஒரு 10 மணிக்குள்ளே உறங்க போயிடணும். சீக்கிரமாக படுக்க போனீங்கன்னா தான் நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்துக்க முடியும். இதே நைட்டு 1 மணி 2 மணி வரலும் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்குறதோ, டிவி பார்க்குறதோ, படம் பார்க்குறதோ இது மாதிரி நம்ம வச்சுட்டு இருந்தோமா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியாது. காலையில் யார் ஒருவன் சீக்கிரமாக எழுந்துக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவாங்க. அவங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நினைத்த விஷயம் நினைத்த மாதிரியே நடந்தேறும் அப்படின்றது தான் இந்த 15 நாளுடைய பாடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்து. இந்த 15 நாள் பாடல்களையும் கேட்காதவங்க மறுபடியும் போய் கூட கேட்டு நல்ல விஷயத்தை எப்போ வேணாலும் கேட்கலாம், தப்பு கிடையாது. மார்கழி மாதத்தில் தான் படிக்கணும்லாம் கிடையாது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா படிக்கணுன்றது இல்லை, ஒவ்வொரு நாளும் நல்ல குளிர்காலத்தில் எப்படிலாம் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் எப்படி எழுந்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, மற்ற விஷயம் இருக்காது. சரிங்களா? அதனால் எப்போ வேணாலும் நல்ல விஷயத்தை கேளுங்க, கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது பாடல் வரிகளுக்கு போவோம். இந்த பாடலை 1க்கு 5 முறை புரிந்து படித்து கேட்டு அதன் வழியில் பின்பற்றுங்க. பாடலுக்குள்ளே போவோம் வாங்க. ஏலே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்று அழியே மீன் நங்கை மீர் போதறிகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக, வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடல் வரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நன்றிங்க. நமோ நாராயணாய.